வணக்கம் நண்பா. இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் கொலு புதுசாக போட போகிறோம். ஆக்சுவலாக நண்பா இதில் இன்னொரு டைப் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஆங்கிள் கட்டிங் இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணுவாங்க. 2 சைடுமே ஆங்கிளாக இருக்கும். அது ரீசன் கேட்டோமா வச்சுக்கோங்களேன், இதுதான் புது கொலுவாக இருந்தாலும் உழவு பிடிக்கும், ஆழம் டெப்த்து போகும், லோடு வாங்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த அதுக்கு என்ன டிஃப்ரெண்டாக நண்பா, இது ஃப்ளாட்டாக இருக்கு இல்லைங்களா, இது ஃப்ளாட்டாக இருந்தாலுமே இங்கே பாருங்கள், டைன்ஸில் கொலு இங்கே சீட் ஆகுது இல்லைங்களா, லாஸ்ட்டு எண்டில் இந்த இடத்துல சீட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காரும் நண்பா. சப்போஸ் கோணிக்கெலாம் அந்த ஆங்கிளாக இருக்கிற கொலு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உட்கார வச்சு இப்போதைக்கு நம்ம டைட் வைக்கலாம். கொலு டைட் வச்சாலுமே ரன்னிங்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சீட்டிங் ப்ராப்பராக இங்கே கேப் கிடைக்காது. என்ன பண்ணணும்னா ஒன்றா லெஃப்ட் ஆர் ரைட் சைடு ஏதோ ஒரு பக்கம் திரும்பிக்கும் லோடு கொடுத்து காட்டில் ஓட்டும் போது. ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா சீட்டு ப்ராப்பராக சீட்டிங் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே கோணிக்கெலாம் இருந்தால் லோடு பிடிக்காது, நல்லா ஈஸியாக வண்டி லோடு பிடிக்காமல் போகும்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அது மேக்ஸி என்ன நண்பா, இப்போ இதுலேயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவுமே பார்த்திங்கன்னா கட்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். ஆனால் இதோட கொஞ்சம் லோடு பிடிக்க தான் செய்யும். பட் என்னென்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே மேக்ஸிமம் ஒரு 10 ஹவர்ஸுக்கு அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அதோட ப்ரொஃபைல் தேஞ்ச ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃப்ளாட்ஸ் இந்த ஸ்டேஜில் தான் வரும். இதுவும் ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் இதுவும் அதே ஸ்டேஜில் தான் வரப்போகுது. அந்த கோனிக்கலாக இருக்கிறதுமே ஒரு 10 ஹவர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் இதே ஸ்டேஜுக்கு தான் வரப்போகுது. ஸ்டார்டிங்கில் ஒரு 10 ஹவர்ஸ் தான் கொஞ்சம் நண்பா இது கொஞ்சம் ப்ராப்ளம். இதுவுமே காஞ்ச நிலத்தில் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற காட்டில் இதுவுமே சூப்பராக வளவெடுக்கும் நண்பா. ஸோ அதை விட இது ஏன் பெட்டர்னு சொல்ல வரேன்னா, அது கோனிக்கலாக இருந்தால் இதுலேருந்து இதை ஒரு குறிப்பிட்ட தூரம் இவ்வளோ தூரம் ஈஸியாக தேஞ்சிடும் நண்பா. ஆனால் இது பார்த்திங்கன்னா இங்கேருந்தே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால தேய்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் லைஃப் வரும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம்னாலுமே கொஞ்சம் லைஃப் வரும், புரியுதுங்களா. ஆனால் அது இவ்வளோ தூரம் எடுக்கும்போது இது கோணிக்கெலாம் ஆங்கிளாக இருக்கும்போது டக்குன்னு தேஞ்சிடும். இது அவ்வளோ சீக்கிரம் தேயாது நண்பா. ஸோ இந்த விஷயத்தில் இது கொஞ்சம் பெட்ரு. கொஞ்சம் காஞ்சி வறண்ட நிலமாக இருந்தால் இதில் கொஞ்சம் உழவு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நண்பா, அக்செப்டட் தான். பட் கோணிக்கலாக இருந்தாலும் அது உழவு எடுத்துரும். இது உழவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எப்போனா வறண்ட நிலத்தில். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா காடு ஈரப்பதமாக இருக்குதுன்னா இதுவுமே அதை விட இது சூப்பராக உழவு எடுக்கும் நண்பா. ஏன்னா இதோடைய டோட்டல் ஸ்பேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்கு இல்லைங்களா, பகலும் வித்து. ஸோ நல்லாவே உழவு எடுக்கும், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் எதனால் இதை சஜஸ்ட் பண்ணுறேன்னா பார்த்திங்கன்னா நண்பா, இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே உட்காரதும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன் தான் நண்பா. நன்றி.